திருச்சியில் மத்திய அரசு சான்றுகளுடன் புதிய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம். பட்டயா கணக்காளர் நிறுவன தேசிய துணைத் தலைவர் பேட்டி. பட்டயவரி ஆலோசகர்கள் கூடுதல் பட்டமளிப்பு விழா. மூத்த வரி ஆலோசனைக்காரர்களுக்கான பாராட்டு விழா. இந்திய பட்டய வரி அதிகாரிகள் நிறுவனம் துவக்க விழா. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்திய பட்டய வரி அதிகாரிகள் நிறுவனத்தின் தேசிய துணைத் தலைவர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில தலைவர் முருகையன் உட்பட தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்வுக்கு முன்பு தேசிய துணைத் தலைவர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் இந்தியா இது ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் மூலமாக அப்ரூவ் செய்யப்பட்ட செக்ஷன் 8 கம்பெனி. இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் இருக்கிற அத்தனை டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வினை ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்த டாக்ஸ் நாலேஜ் பற்றிய ஒரு இதையும் கூட ஊக்குவித்து அவங்களுக்கு பண்ணணுங்கிறது தான் இந்த இன்ஸ்டியூட்டோட மெயின் நோக்கமே. இதுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமாக MEPSC என்கிற ஒரு கவுன்சில் மூலமாக எங்கள் ICTPI இன்ஸ்டியூட்டோட ஒரு அக்ரிமெண்ட் வச்சு கன்சல்டன்ட் சார்ட்டர்டு டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் நடத்தி அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த குவாலிஃபைடு மெம்பர்ஸ் தான் அதில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு நடத்தி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் கொடுத்து யூனியன் டெவலப் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியும் கொடுத்து இவங்களை எல்லாரையும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்டுக்கு பெங்களூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதோட சேர்மன் ஸ்ரீதரா பார்சாரதி அவர் தான் இதோட சேர்மன். நான் ஐஎம் டாக்டர் என் சுப்பிரமணியன், ஐஎம் டெப்டி சேர்மன். ஸோ நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேசி நிறைய சார்ட்டர்ட் டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸுக்கு என்னெல்லாம் தேவைகள், எப்படி அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வரும், அவங்களோட ஒர்க் நார்ம்ஸ் எப்படி இருக்கும், ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், இதையெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் எடுத்துரைச்சு இவங்களுக்கும் அந்த லெவலுக்கு வர்றதுக்கான ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். இவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி இவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 33 MPs அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு செலக்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த செலக்ட் கமிட்டி நீங்கள் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனாக போய் பார்த்து பேசி இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது த டீம் கேம் டு பெங்களூரில் தாஜ் ஹோட்டலில் வச்சு நாங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் பிரசிடென்ட்டு, CEO, சேர்மன், டெப்டி சேர்மன், அப்புறம் சாப்டர் பிரசிடென்ட்ஸு, இப்படி நாங்கள் ஒரு 10 பேர் இருந்து அங்கே அந்த MPs கிட்ட இந்த ஆக்டை எப்படி நீங்கள் இன்னும் பிரமாதமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன்ஸ்லாம் நாங்கள் பண்ணோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போர்டில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இவங்ககிட்டலாம் நீங்கள் பேச வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி MP சொன்னார். நாங்கள் we are waiting for the call. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக நாங்கள் ஒரு சார்ட்டர்டு டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸுங்கிற அவங்களோட ஃப்யூச்சரையே ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த லெவலில் சென்ட்ரல் கவுன்சிலாக பெங்களூரில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அவங்க ஆல் இந்தியா பூரம் ஆக்டிவேட் பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் பண்ண முடியாதுங்கிறதுனால அங்கங்கே சாப்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறோம். கோயம்புத்தூரில் ஏற்கனவே நாங்கள் சாப்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. சென்னையில் ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திருச்சியில் ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். சார் ட்ரைனிங் பீரியட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா 12 months இஸ் தி அவங்களோட ஸ்டூடெண்ட் பேர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸு. தே ஆர் எலிஜிபிள் ஃபார்
ட்ரைனிங். அவங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்னா 12 months பீரியட், அந்த 12 monthsல 90 hours அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ட்ரைனிங் நடத்துகிறோம், சிலபஸ் கொடுக்குறோம். அந்த சிலபஸும் நாங்களே டிவைஸ் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சிலபஸை அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவே ட்ரைனிங் நடத்துகிறோம், ஆன்லைன் மூலமாகவே புக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே எக்ஸாமும் நடத்துகிறோம். அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு ரிசல்ட் உடனே ஜென்ரேட் ஆகிடும். சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். இதை நாங்கள் ஒரு கான்வொகேஷன் மூலமாக நடத்துகிறோம்.